தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 27/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோவான் 7:37. இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பகரட்டும் என்கின்றார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மிடம் கேட்கின்றார், நீங்கள் எதற்காக தாகமாயிருக்கின்றீர்கள்? உங்கள் தாகத்திற்கு, அதாவது நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய விருப்பங்களைத்தான் கர்த்தர் தாகம் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ஏக்கங்களை, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற நாம் தான் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய முயற்சினால் இது நடந்து விடாதா, இங்கு சென்றால் அது நடந்து விடாதா, அங்கு சென்றால் நடந்து விடாதா என்று நாம் சுய பிரயாசப்படுகின்றோம். அப்படித்தானே? கர்த்தர் கூறுகின்றார், அப்படியல்ல என் மகனே, மகளே, நீ என்னிடத்தில் ஓடிவா, என்னிடத்தில் வந்து உனது தாகத்தை என்னிடம் கேள். நீ நன்றாக குடித்து உன் தாகங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக நீ இருக்கும் வரைக்கும் நான் உனக்கு உனது தேவையை, உன் மன்றாட்டை முழுமையாக நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இன்றிலிருந்து நம்முடைய தேவைகளுக்காக மனிதரிடமோ பிறரிடமோ அலைவதை விட்டுவிட்டு கர்த்தர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி மன்றாடுவோம். அவர் நமக்கு செவிசாய்த்து நம்முடைய தாகத்தை தீர்த்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய தேவைகளை உம்மிடம் மட்டுமே கேட்டால் கிடைக்கும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இனி மனிதர்களை தேடி அலைய மாட்டோம் என்று தீர்மானிக்கின்றோம். தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அதன்படி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.